Hello guys, good morning. Good morning. காலை வணக்கம் எல்லாருக்கும். ஹாப்பி நியூ இயர். 2ஆம் தேதி தான் பார்க்குறோம், அதனால் 2ஆம் தேதி சொல்கிறேன். ஹாப்பி நியூ இயர் மக்களே. இந்த வருஷம் நல்ல வருஷமாக உங்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் நடக்க என்னோட விஷஸ் ப்ரேயர்ஸ் எல்லாமே. ஆர்ஆர்பி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஒரு ஏமாற்றமாக இருந்திருக்கலாம். ஏன்னா இங்கே கட் ஆஃப் வந்து இதாக தான் வச்சுருக்காங்க. அதுவும் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகியுமே கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக தான் வச்சுருக்காங்க ஆர்ஆர்பி. ஸோ பார்ப்போம், அட்லீஸ்ட் ஐபிபிஎஸ் பிஓ எப்படி வைக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஹாப்பி நியூ இயர் கைஸ். ஸோ இன்னைக்கு ஒரு எஸ்பிஐக்கான செட்டு நம்ம பார்க்க போகிறோம், போத் பிஓ அண்ட் கிளரிக்கல். எல்லாமே நம்ம கம்பைனில் தான் நம்ம பார்க்க போகிறோம். So let's get started. Good morning. So இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஸ்பிஐ செட். இன்னைக்கு பிஃபோர் மூவிங் ஆன் டு தட், எலிட் பாஸ்க்கான ஆஃபர் இன்னைக்கு முடியுது. உங்களுக்கு பேங்கிங்கான ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக எலிட் பாஸ் இருக்கும். எல்லா வீடியோ கோர்சஸ், பிடிஎஃப் கோர்சஸ், மேகசின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூடடாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இங்கிலீஷ் REENA. ஸோ ஏதாவது வேணும் அப்படின்னா உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணணுன்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க மக்களே. அண்ட் நம்ம டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எதுனாலும் போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஒன், என்ன எரர் இருக்குன்னு போடுங்க. ஆக்சுவலாக எது கரெக்ட், எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்றத போடுங்க. Good morning, Vinisha, Kavya. The plastic ban introduced by municipality. Okay, municipality introduced panna plastic ban has been a total failure. So பயங்கரமான failure ஆயிடுச்சு, as there has been no reducing in usage of polybags. ஓகே, இப்போ நம்ம சென்டென்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா has been reducing, இங்க has been no reducingன்றது கரெக்டா? whether is this right? ஓகே, அதாவது இதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நோவை எதுக்கு முன்னாடிலாம் நம்ம போடுவோம்? நோ, என்போ நோ இருக்கு இல்லையா, எதுக்கு முன்னாடிலாம் போடலாம்? அதாவது எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு முன்னாடிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம்? எஸ், யூஸ்வலி நவுன்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், தேர் ஆர் நோ பாய்ஸ், தேர் ஆர் நோ கேர்ள்ஸ், நவுன்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? எஸ். அப்ப இங்க பாருங்க, இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்கு, verb ஃபார்ம்ல இருக்கு. அப்ப how can I use no before that? நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணாதான் எனக்கு கரெக்டா இருக்கும். இல்ல அப்படின்னா நான் வேர்ப்க்கு முன்னாடி யூஸ் பண்றேன்னா இங்க என்னவா யூஸ் பண்ணிருக்கணும்? நாட் யூஸ் பண்ணிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், she is not sleeping, she is not studying. ஸோ நான் ஒரு வேர்ப்க்கு முன்னாடி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நாட் யூஸ் பண்ணணும். கரெக்டாக? அப்போ இங்கே வேர்ப்க்கு முன்னாடி நோ யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தப்பாக இருக்குது. அப்போ நவுன் எங்கே இருக்குன்றதை பாருங்கள், இங்கே இருக்குது ரிடக்ஷன். ஏன்னா இங்கே ரெடியூஸ் வேர்ப், ரெடியூஸ்டு வேர்ப் எல்லாமே வேர்ப். ஸோ ஆப்ஷன் பி ஒன்லி ஒன், that's used before noun. நோ வந்து நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறோம். Right? So of course option B will be the right answer.
அக்யூரசி எப்பயுமே நீங்கள் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறப்ப இங்கிலீஷில் அக்யூரசி மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு எக்ஸாமில் ஒர்க் அவுட் ஆகும். அதாவது என்ன சொல்கிறதுனா, இப்போது ஒரு 10 கொஷின் தான் தெரியுது, கரெக்டாக தெரியுதுன்னா அந்த 10 கொஷின் மட்டும் அட்டென்ட் பண்ணி பாருங்கள். மார்க் டெஸ்ட்லேயே அந்த மாதிரி அக்யூரசி மெயின்டைன் பண்ண தான் எக்ஸாம்லேயும் நம்மளுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். As per the directives, the retail prices of both petrol and diesel is revising on daily basis. இப்போ நல்லா பாருங்க, I am revising அப்படின்னா என்னது? நான் ரிவைஸ் பண்றேன். I subject, am verb, helping verb, revisingன்றது main verb. அப்ப as per directives இன் படி, அப்ப இது ஒரு phrase. சரியா? phrase-னா என்னது? அது complete meaning தராது, clause depend பண்ணி இருக்கும். The retail prices of both petrol and diesel. அப்ப retail prices, okay, இதான் subject-ஆ இருக்கு. அப்ப retail prices is revising-னா கரெக்டா இருக்குமா? retail price வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மீனிங். retail price என்ன? living thing, அது ரிவைஸ் பண்றதுக்கு இல்ல. அப்ப retail price ரிவைஸ் பண்ணப்படுது, இல்ல அப்படின்னா ரிவைஸ் பண்ணப்படும் ஃபியூச்சர்லனா. அப்ப இந்த இடத்துல இது என்ன வாய்ஸ்ல இருக்குன்றத பார்க்கணும். பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ்னா தான் சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட்னு இருக்கிறப்ப அந்த verb வந்து ing அதாவது இருந்துச்சுன்னா, ing ஃபார்மேட் ஆஃப் verb இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி am, is, are, was எல்லாம் போடுறோம் அப்படின்னா, இப்போ இஸ் போடுறோம், இஸ் பக்கத்தில் ing போடுறோம், அப்போ இது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. அப்போ இந்த வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சென்டென்ஸ்ல பார்த்தீங்கன்னா இது பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. அப்போ பாசிவ் வாய்ஸ்னா ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, ஆப்ஜெக்டை வந்து சப்ஜெக்ட் பிளேஸ்ல போட்டிருப்போம், பண்ணப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பேப்பர் திருத்தப்படும். அந்த பேப்பரை அவன் திருத்துறான்றது போய் அந்த பேப்பர் அவனால் திருத்தப்படும் அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ அந்த கேஸ்ல தான் பாசிவ் வாய்ஸ். அப்போ ரீட்டைல் பிரைசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணப்படும், பாசிவ் வாய்ஸ். அப்போ will be revised, of course, right option C. have been revising, ing, have been, has been, had been, இதெல்லாம் வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடியது. ஆர் இப்பதான் சொன்னேன், இஸ், வாஸ், ஆர் பக்கத்துல ing போத்தோம்னா அது ஆக்டிவ் வாய்ஸ். இஸ் பக்கத்துல ரிவைஸ் எப்பயுமே வராது, அது தப்பு. ஸோ ஆப்ஷன் சி will be the right answer. Next, A to Z பேங்கிங் இங்கிலீஷ்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ்க்கான சோர்சஸ் எல்லாமே இருக்கும்பா. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்கமிங் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு, உங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே, இது எஃப்சிஐ எல்லாத்துக்குமே, உங்களுக்கு இஎஸ்ஐசி எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். A to Z பேங்கிங் இங்கிலீஷ் கம்ப்ளீட்டாக ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக உங்களுக்கு இங்கிலீஷ்க்கு இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. We got everything ready for all of them long before they arrived. பாருங்க, அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். ஓகே, அப்ப ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்றேல, 2 actions happened at past, ரெண்டுமே பாஸ்ட்ல தான் நடந்துச்சு. பட் இந்த பாஸ்ட் ஆஃப் பாஸ்ட்னு ஒன்று சொல்றேல, ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாடியே இன்னும் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்படி வர்றப்போ அங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும், ஹேட் யூஸ் பண்ணணும். அப்போ ஹேட் வச்சு எங்கே இருக்கு? ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. ஸோ we had got everything ready. ஸோ ஆப்ஷன் ஏ will be the right answer. Very good Ashok, Yashaya, Muthu, Kavya, Sweta. செஷன் பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டு பாருங்க மக்களே. We still have some farm equipment that hasn't been used since my father died. We still have some farm equipment that hasn't been used. Okay, நல்லா பாருங்க, இங்க that இருக்கு. thatன்ற ஒரு கன்ஜங்ஷன் வச்சு சொல்லியிருக்கோம், கரெக்டா? அப்ப thatன்றது எதை குறிக்குது? எக்யூப்மெண்ட்டை குறிக்குது. ஓகே,
இப்போ எப்படி ஃபர்னிச்சர்னு இருக்கு, அதே மாதிரி இப்போ ஃபர்னிச்சர்ன்றதுக்கெல்லாம் ப்ளூரல் ஃபார்ம் யூஸ் பண்ணுறோமா? இல்லை. கரெக்டா? அப்ப அதே மாதிரி தான் எக்யூப்மெண்ட்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த எக்யூப்மெண்ட்டும் ஃபர்னிச்சர் மாதிரியே தான், ப்ளூரல் ஃபார்ம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் ஏன்னா சம் இருக்கு, நம்மளுக்கு தெரியும். யூஸ்வலாக சம்முன்னு இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சம் வாட்டர், எப்படி இதை அன்கவுண்டபிளாக கன்சிடர் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் சம். இப்போ சம் சாக்லேட்ஸ் இது கவுண்டபிளாக கன்சிடர் பண்ணுவோம். சம் பாய்ஸ், சம் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி கவுண்டபிளாக கன்சிடர் பண்ணுவோம். கரெக்டா? பட் இந்த கேஸில் எக்யூப்மெண்ட்ன்றது அன்கவுண்டபிள் நவுன். அப்போ அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்றதுனால அதற்கான வேர்ப் ஃபார்மும் நம்ம சிங்குலரில் தான் யூஸ் பண்ணுவோம், ஹேசன்ட் பீன்னு. ஸோ அஃப்கோர்ஸ் கொடுத்துருக்கிற சென்டென்ஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், கரெக்ட். ஓகே, நோ கரெக்ஷன் ரெக்வயர்ட். நெக்ஸ்ட், every officer and every resident of this village is determined to do their best to get better ranking in sanitation index. வெரி குட், வெரி குட். நல்லா பாருங்க, எப்பயுமே எவ்ரின்னு வந்திருந்துச்சு இல்லை ஈச்சுன்னு வந்திருந்துச்சு அப்படின்னாலே அதற்கான சப்ஜெக்ட், இந்த சப்ஜெக்டுக்கான வேர்பும் நான் சிங்குலரில் தான் கன்சிடர் பண்ணுவேன். அண்ட் இந்த சப்ஜெக்டை பற்றி அடுத்து இன்னொரு வாட்டி பேசியிருக்கேன்னா அந்த ப்ரொனவுனும் சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணணும். அப்போது எவ்ரி ஆஃபீஸர் அண்ட் எவ்ரி ரெசிடென்ட் ஆஃப் திஸ் வில்லேஜ் இஸ் டிட்டர்மைன்ட் டு டூ ஹிஸ் பெஸ்ட். அப்போ ஹிஸ் பெஸ்ட் எங்கே இருக்குது? அஃப்கோர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஒன்ஸ் பெஸ்ட் எப்போ போகலான்னா, அதாவது ஒன் ஆஃப் தி ஆஃபீஸர்ஸ். ஸோ அந்த ஒன்னுன்றது முன்னாடி வந்துருந்துச்சு அப்படின்னா தான் ஒன்ஸ் பெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஷுட் ட்ரை ஒன்ஸ் பெஸ்ட். அப்போ இந்த ஒன்னுன்றது சப்ஜெக்ட் பிளேஸில் வந்திருந்தா தான் திருப்பி ஒன்ஸ்ன்னு போடுவேன். அதனால தான் இங்கே ஒன்ஸ் வராது. சரியா? ஸோ அஃப்கோர்ஸ் ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். இதில் வந்து எது ரெண்டு கரெக்டுன்னு போடணும். சரியா? கிராமட்டிக்கலி டிசைட் விச் ஆர் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் ஆர் கிராமட்டிக்கல் கரெக்டாக இருக்குது. கிராமட்டிக்கலி எந்த ரெண்டு சென்டென்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒன் நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். Exports to and imports from South Africa's dominant trade partners like Germany, UK and US have been consistently shrinking over the last decade. இப்போ exports to and imports from South Africa கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ப்ரப்போசிஷன் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? dominant trade partners like Germany, UK and US okay have been constantly ரெண்டு exports to and imports from South Africa's dominant trade partners. அப்போ have been கரெக்டாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளூரல் நவுனு. ஸோ அஃப்கோர்ஸ் இங்கே ஒன் கரெக்டாக தான் இருக்குது. இந்தியா ஆர் அமாங்கா, இந்தியா இஸ் அமாங் தானே? ஓகே, இஸ் அமாங் தானே போட்டிருக்கணும் இந்த இடத்துல. இந்தியா இஸ் அமாங் த டாப் 10. இந்தியா இஸ் ஒன் கண்ட்ரி. அப்போ இங்கே தப்பு.
over 100 Indian companies over 100 Indian companies, more than one, plural அப்ப have use பண்ணிருக்காங்க, correct. So far invested around 3.5 billion dollar into South Africa. Okay, South Africaல invest பண்ணிருக்காங்க into, correct தான் இருக்கு. So this is right. So 1 and 3 will be the right answer. என்ன ஏன் 2 and 3 போடுறீங்க? 1 and 3 தானே கரெக்டா இருக்கு. Why are you opting for 2 and 3? 1 and 3 தானே இப்போ ஆன்சர் கரெக்டா இருக்கு. ஏன் 2 and 3 போடுறீங்க? ஈஸி தானே இது. ஈஸியாக தானே இருக்கு. ஏன் தப்பா போட்டீங்க? Across the world, okay, இந்த செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் போடுங்க, கரெக்டா போடுங்க. நீங்க தப்பா போடுறீங்கன்னா அது பிரச்சனையே இல்லப்பா. அதாவது என்ன தப்பு அப்படின்றத போடுங்க. இங்கிலீஷ் சுத்தமாக வர மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் பாருங்கள். பேசிக்ஸ் பார்த்துட்டு நான் தனியாக கூட இங்கிலீஷ் பிளானர் போடுறேன். நான் எனக்கு மெசேஜ் கூட பண்ணுங்கள். ஆல்ரெடி நிறையா பிளானர்ஸ் போட்டிருக்கேன் இங்கிலீஷ்க்கு, நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். Across the world, micro, small and medium enterprises plays an important role. Okay, across the world, இது adverb of place. ஒரு நிமிஷம். Yes, adverb phrase. ஓகேவா? அடுத்தது இப்போ மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், இதுதான் சப்ஜெக்ட். அப்போ சப்ஜெக்ட் இங்கே ப்ளே தானே வந்திருக்கணும். சப்ஜெக்ட் சிங்குலர், அப்போ சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு இங்கே ப்ளே தானே வந்திருக்கணும். மீடியம், ஸ்மால் அண்ட் மைக்ரோ என்டர்பிரைசஸ் ப்ளே அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல். அப்போ இங்கே எரர் இருக்கு. MSMEs help, pluralல கொடுத்துருக்காங்க. Help in job creation while keep a tab on poverty and inequality, and this is true for India too. Okay, India. Okay, இங்க tab for ன்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அப்ப tab for அப்படின்னா என்னப்பா? tab for அப்படின்னா என்னது? ஒரு மார்க் பண்றது, ஒரு மார்க் மாதிரி ஒரு டேக்னு சொல்லலாம். ஒரு லேபிள் ஸ்ட்ராப் இந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா? அப்போ MSMEs பார்த்தீங்கன்னா ஜாப் கிரியேஷன் நிறைய ஹெல்ப் பண்ணுது. கீப்பிங் அ டேப் ஆன் பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி, அதாவது பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேபிள் மாதிரி செட் பண்ணி, அதாவது அதை எராடிகேட் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்களுக்காக அது ஹெல்ப் பண்ணுது. ஜாப் கிரியேஷனில் ஹெல்ப் பண்ணுது. அதாவது பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டியாக ஒழிக்கணும் அப்படின்ற அந்த மோட்டிவில். ஸோ அதை குறிக்கிறாங்க. அண்ட் திஸ் இஸ் ட்ரூ ஃபார் இந்தியா டூ. அண்ட் இது இந்தியாவில் இருக்குன்றது உண்மையும் கூட அப்படின்றாங்க. அப்போ அஃப்கோர்ஸ் இது கரெக்டாக தான் இருக்குது. MSMEs கான்ட்ரிபியூட் more than a third of India's GDP. இந்தியாவுடைய ஜிடிபியில் more than a third, okay, கான்ட்ரிபியூட் பண்ணுது. with more than 63 million units, okay, they account for 90% of total number of enterprises in the country. Of course, this is also right. 2 and 3 ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்குது. I think like only 1ல மட்டும்தான் எரர் இருக்குது. அப்போ 2 and 3 will be the right answer. Option B. Good. நிறைய பேர் கரெக்டாக போட்டிருக்கீங்க. Very good. Answer. Cryogenic rocket engines use liquid hydrogen. Okay, plural. அப்போ use கரெக்டாக தான் இருக்குது. liquid hydrogen. Okay, என்னவா யூஸ் பண்ணுறாங்க? as the fuel and liquid oxygen as oxidizer. Okay,
ஸோ இதை ஃபியூலாகவும் லிக்விட் ஆக்சிஜனை அந்த ஆக்சிடைசராகவும் யூஸ் பண்ணது கரெக்டாக தான் இருக்குது. ஆக்சிஜன் டர்ன் லிக்விடா? ஆக்சிஜன் டர்ன் சிங்குலர் சப்ஜெக்ட் தானே, அப்போ டர்ன்ஸ் தானே வந்திருக்கணும். சரியா? அப்போ இங்கே இது தப்பு இருக்கு. Liquid at minus 185 degrees centigrade and hydrogen at minus, okay. The materials used must withstand extreme cold and the other end of the engine must, okay. The materials used must, okay. இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணப்பட்ட மெட்டீரியல் வந்து எதை withstand பண்ணணும், எதை தாக்கு பிடிக்கணும்னா extreme cold, and other end of the engine வந்து எதை தாக்கு பிடிக்கணும்னா extreme heat. Of course this is right. Materials used must. அப்போ இதுவும் கரெக்டாக தான் இருக்கு. So 2 and 3, sorry, one second. 1 and 3 are right. Right? 1 and 3 right. பார்ப்போம் கரெக்டாக. Yes, 1 and 3 great. அடுத்தது next, can I watch this live without knowing the basics? அப்படி சொல்ல முடியாது சூரியராஜ். பேசிக்ஸ் பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஆகும். பேசிக் கிராமர் தெரிஞ்சிருந்தால் தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். Agassi had developed an electric car branded as Zoe in partnership with Renault and had also built a whole new infrastructure for charging points all over. Okay, இதெல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. had developed an electric car அது branded as Zoe. Okay, in partnership with in proportion கான object, proportion கான object. அடுத்தது had also இதே தான். ஓகே, நான் திருப்பி had யூஸ் பண்ணக்கூட அவசியம் இல்லை. அண்ட் ஆல்சோ பில்ட்னு கூட சொல்லலாம், ஏன்னா ஹேட் ரெண்டுக்குமே காமனாக இருக்கிறது தான். ஓகே, அண்ட் ஆல்சோ பில்ட் அ ஹோல் நியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் சார்ஜிங். எவ்ரிதிங் இஸ் ரைட், எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. The 55-year-old vice chairman and managing director of Mahindra Group couldn't surpass its smile. அப்போ அதாவது ஒரே ஒருத்தர் தான் 55 old, அவர் தான் வைஸ் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டிரெக்டர். ஓகே, பக்கத்தில் V1 வந்திருக்கணும். சப்ரஸ் கரெக்டாக தான் இருக்குது. More than 10 years ago, Anand too had dreamt a similar concept of employing a cassette-like battery EV electronic vehicle operation in New Delhi. Of course, அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. 10 years ago, Anand too had dreamt. had plus V3 கரெக்டாக தான் இருக்குது. Everything is right, guys. Option E. ஏவா ஏல என்ன எரர் இருக்கு? எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. எலிட் பாஸ்க்கான ஆஃபர் இன்னைக்கூட முடியும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, வர்த்தாக இருக்கும். years old கரெக்ட் தானே? years oldன்றது தான்ப்பா கரெக்ட், நாட் இயர் ஓல்டு. இயர்ஸ் ஓல்டு தான் கரெக்ட். 55 வருஷங்கள், 55 years old. Earlier, Indigo, India's largest airline by market share, had announced னு வந்திருக்கணும். அப்போ இங்கே தப்பு இருக்கு. அண்ட் அடுத்தது now as and when airlines begin operations. ஓகே, ஏர்லைன்ஸ் ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க. they are, அதனால they plural. They are expected to adhere to standard operating procedures laid out by DCGA. ஓகே, இவங்க விதிச்ச ரூல்களுக்கு உட்பட்டு நடக்கணும்னு நினைக்கிறாங்க. expected to. ஓகே,
So எதிர்பார்க்கப்படுது நடக்கணும்னு எதிர்பார்க்கப்படுது. Ahead of the lockdown announced on March 24th, the DCGA asked the airlines to ensure 2+V1 that middle seats in the aircraft were kept vacant to ensure social distancing between seated passengers. Of course, this is right. Okay. Correct. Upper option only one will be the right answer. It is 55 years old. இப்படி கொடுக்கலாம் ஹைப்பனேட்டடாக கொடுத்துருக்காங்களா ஆக்சுவலி இப்படி ரெண்டு டைப் இருக்குப்பா 55 இயர்ஸ் ஓல்டு ஓகே இல்லை அப்படின்னா இப்படி ஹைப்பனேட்டடாக கொடுக்கறது 55 இயர் ஓல்டு கேர்ள் ஆர் சம்திங் ஸோ இங்கே தெளிவாக பாருங்கள் தங்கங்களா ஓல்டு அப்படின்றது அட்ஜெக்டிவ் இப்போ 55 கரெக்டு தான் நான் தான் இந்த வைஸ் சேர்மேனை பார்க்கல 1 செகண்ட் இங்கே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்றத மட்டும் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன் இப்போது 5 இன்ச் கிளாத் 5 மீட்டர் கிளாத் இல்லை 5 மீட்டர் டிஸ்டன்ஸ் 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களே இப்போ இந்த 55 வருஷம் 55 இயர்ஸ் ஓல்டுன்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த வைஸ் சேர்மேன் இல்லை அப்படின்னா 55 இயர்ஸ் ஓல்டுன்னு இருக்கணும். சாரி கைஸ், நான் முன்னாடி இருக்கிறத யாரோ கேட்டீங்க, நான் முன்னாடி இருக்கிறத பார்க்கல. கரெக்டு தான், இது கரெக்டு தான். ஏன் அப்படின்றது நல்லா தெளிவாக பாருங்க. எப்போ போலாம் இந்த நியூமரிக்கல் வேல்யூ பிளஸ் அதோடைய யூனிட் வருதோ அது கூட ஒரு நவுன் வருது அப்படின்னா இந்த நம்பருக்கான வேல்யூவை ப்ளூரல்ல சொல்ல மாட்டோம், சிங்குலர்ல சொல்லுவோம். அப்போ 55 இயர் ஓல்டு வைஸ் சேர்மேன், இங்கே ஒரு நவுன் வருது வைஸ் சேர்மேன். இப்போ 5 இயர் ஓல்டு பாய் அப்படின்னு இந்த 5 இயர் ஓல்டு பாய்ன்ற நவுன் வந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த இயர்ன்னு சொல்லணும், இந்த இடத்துல இயர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. பட் இங்க தெளிவா பாருங்க, 55 இயர் ஓல்டு சேர்மேன் நவுன் வந்திருக்கு, அதனால இயர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, ப்ளூரல்ல சொல்லக்கூடாது, சிங்குலர்ல சொல்லணும். அதனால தான் இது கரெக்ட், சிங்குலர்ல தான் சொல்லியிருக்காங்க, கரெக்ட். இப்போ அதே இது பார்த்தீங்க அப்படின்னா he is 55 years old. இப்போ அந்த இடத்துல நவுன் வரல, ஜஸ்ட் ஓல்டுன்ற அட்ஜெக்டிவ் மட்டும் இருக்கு. சரியா, நவுன் வரல, அட்ஜெக்டிவ் மட்டும் இருக்கு அப்படின்னா 55 இயர்ஸ்ன்னு சொல்லணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னா நான் ஒரு 2-3 எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் மாதிரி கொடுக்குறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. I am 22 years or year old. இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்லுங்கப்பா. I am 22 years old or year old. இது ரெண்டுல என்ன வரணும்? Yes, here it is not accompanied with any noun form, just old adjective தான் இருக்கு. அப்ப years தான் கரெக்ட் ஃபர்ஸ்ட் ஒன்ல. இது அதே இது 22 year or years old girl, இங்க என்ன வரணும்? எஸ், இங்க கேர்ள் அப்படின்ற ஒரு நவுன் இருக்கு. அப்படி நவுன் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இங்க இயர் தான் கரெக்ட், 22 year old girl. புரிஞ்சதா? அப்ப இங்க வைஸ் சேர்மேன்ன்ற நவுன் இருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் 55 year old வைஸ் சேர்மேன் கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது முடிச்சிட்டோம்ல. 2 and 3 will be the right answer.
புரிஞ்சதில்லப்பா? இயர் கான்செப்ட் புரிஞ்சதில்ல? So this is parajumble question. Parajumble. Good. D is an introduction statement. First introduction statement கண்டுபிடிக்கிறது காட்டிலும் நான் என்ன சொல்லிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஓவரால் பேசேஜ் ரீட் பண்ணிட்டு அடுத்து introduction statement கண்டுபிடிங்க. குட், பரவாயில்ல. டி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அங்கே தான் வந்து என்ன நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பற்றி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கரெக்டா? அப்போ வித்தவுட் எனி டவுட் that will be the first statement. அண்ட் அடுத்து உடனே நீங்கள் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கண்டுபிடிக்கணும், ஏபிசிடின்னு சொல்லி வரிசையாக தான் போகணும் அப்படின்றது கிடையாது. யூ ஜஸ்ட் ட்ரை டு ஃபைண்ட் த கான்சிக்யூட்டிவ் பேர்ஸ். கான்சிக்யூட்டிவ் பேர்ஸ் என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. எல்லாமே இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்குது. அதனால கொஞ்சம் புரிஞ்சு பார்த்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி has rightfully identified 21st century skills as fundamental to developing creators. ஓகே, அடுத்தது வந்து இந்த கிரியேட்டர்ஸ் பற்றி எங்கேயாவது பேசியிருக்காங்களா என்ன அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். கிரியேட்டிவிட்டி பற்றி எங்கேயாவது பேசியிருக்காங்களான்னு பார்ப்போம். இங்கே கிரியேட்டிவிட்டி பற்றி பேசியிருக்காங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா மோர் ஓவர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு தான் மோர் ஓவர்னு சொல்லணும். அதை பற்றி நம்ம சொல்கிறப்போ ஓகே ஃபைன். அப்போது மோர் ஆர் லெஸ் இங்கே பாருங்கள், skills as 21st century skills as fundamental to developing creators. Okay, century skills. Okay, 21st century skills as fundamental to fine. Okay, எஸ். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்றத கொண்டு வரணும். அப்போ என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குன்றது எங்கே கொடுத்துருக்காங்க? எஸ், இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பொறுத்த வரைக்கும் கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், கம்யூனிகேஷன் அண்ட் கொலாபரேஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி ஆல் ஸ்ட்ரென்தன்ஸ் தி இண்டிவிஜுவல் அபிலிட்டிஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி அட் ஒர்க் பிளேஸ். அப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே அக்கம்பனி பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாமே அவங்க ஒர்க் பிளேஸில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா இதை வந்து நம்ம நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் கொண்டு வரணும் அப்படின்றாங்க. ஸோ டிக்கு அடுத்து பி வரணும். ஏன்னா இதில் எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா இதில் தான் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த என்இபியில் உள்ளடக்கி இருக்காங்க, இன்க்ளூசிவாக இருக்குன்றது இருக்கு. ஓகேவா? அடுத்தது பாருங்க. இப்போ ஏக்கும் ஈக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கா? ஏன்னா ஏல என்ன சொல்றாங்கன்னா ஒன்லி ரிலையிங் ஆன் ட்ரெடிஷ்னல் லிட்ரஸி நியூமரசி alone will not suffice and tends to marginalize differently abled learners. அதாவது வெறும் வந்து நம்ம படிப்பு சார்ந்த சும்மா நம்ம படிக்கிறது சார்ந்த மாதிரி மட்டும் வந்து ட்ரெடிஷ்னல் பேசிஸில் இருக்கக்கூடாது. அது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான விதத்தில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது அப்படின்றாங்க. அண்ட் அப்போ இப்படி இருக்காதுன்னா அப்போ எதை அவங்க கன்சிடர் பண்ணணுன்றத ஈழ சொல்லியிருக்காங்க பாருங்க. educators could consider, first educators இதை சார்ந்து இருக்கக்கூடாது. educators எதை கன்சிடர் பண்ணணும் என்றால் design based approach where students concentrate on one subject for 2 to 3 weeks to examine
how it can be applied in the real world. Super. அப்ப ஒரு சப்ஜெக்ட்டை சார்ந்துடாம அவங்க என்ன பண்ணணும்ன்றது எஜுகேட்டர்ஸ் என்ன பண்ணணும்ன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. மோரோவர் அதனோடு சேர்த்து என்ன பண்ணணும், அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆக்டிவிட்டியை கொடுத்து கிரியேட்டிவாக ஹாப்பியாக இருக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த சீக்வென்ஸ். அப்போ இதுதான் இனிஷியல் ஸ்டேட்மெண்ட்னு பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்து இது வரும்னு சொல்லி பார்த்தாச்சு. அப்போ அடுத்தது AEC will be the right sequence. DBAEC will be the right sequence, right? Good? Very good, very good. Next. The fans waited with great dash for release of a new album, counting down the days until its arrival. Apathy na enadhu? Lack of interest. Lack of interest. அதுதான் apathy அப்படின்னு சொல்லுவோம். இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கிறது. Disregard. மதிக்காம பண்ணாம இருக்கிறது. இன்டிஃபரன்ஸ்னாலும் லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். ஆன்டிசிபேஷன் அப்படின்னா எதையாவது ஒன்று எதிர்நோக்கி இருக்கிறது, எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது. அன்கன்சர்ன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் அன்கன்சர்ன்னாலும் லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதை பற்றி கன்சர்னே இல்லாமல் இருக்கிறது. அப்போ ஃபேன்ஸ் எப்படி இருக்காங்க, இது எல்லாமே லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை தான் குறிச்சிருக்கு. டிஸ்ரிகார்ட்னாலும் அதை பற்றி அதே தான் மதிக்காமல் அதை பற்றி ஒரு கன்சிடரே பண்ணாமல் இருக்கிறது. ரிகார்ட் அப்படின்னா ஐ ஹாவ் அ கிரேட் ரிகார்ட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ரிகார்ட்னா கன்சிடர் பண்ணுறது, டிஸ்ரிகார்ட்னா கன்சிடரே பண்ணாமல் இருக்கிறது. ஸோ இது எல்லாமே கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறத குறிக்குது. ஆன்டிசிபேஷன் மட்டும்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. The fans waited with great anticipation. மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு அவங்க இருக்காங்க நியூ ஆல்பம் ரிலீஸ் ஆகுறதுக்கு. Next one. Philosophers loved to dash on the nature of existence, often debating for hours on end. ஒவ்வொருக்கும் மீனிங் சொல்கிறேன் அண்ட் லாஸ்ட்டில் நான் மீனிங்கை ஒரு டைம் ரிவைஸும் பண்ணி விடுறேன். எவேட் அப்படின்னா எஸ்கேப் ஆகுறது, இல்லை எஸ்கேப்ன்றதோட அவாய்ட் பண்ணிடுறதுன்னு சொல்லலாம். இக்னோர்னாலும் உங்களுக்கு தெரியும், அவாய்ட் பண்ணுறது. கன்வர்ஸ்னால் அதை பற்றி பேசுகிறது, சிம்பிளிஃபைனா அதை பற்றி சுருக்கிறது. பைபாஸ் பண்ணுறது அப்படின்னா லைக் அந்த விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படியே போடுறது. ஓகே, ஏதோ ஒன்று தவிர்த்துட்டு போகிறது எல்லாமே அவாய்டு தான். எவேட், இன்வேட், பைபாஸ் இது மூணுமே அவாய்ட் மாதிரி தான். சிம்பிளிஃபைனா சுருக்கிறது தெரியும், அப்போ கன்வர்ஸ்னால் அதை பற்றி பேசுகிறது தெரியும். அப்போ இங்கே என்ன வரணும், தெளிவாக பாருங்க தங்கங்களா. எல்லாருமே டி சொல்கிறீங்க, கொஞ்சம் சென்டென்ஸை புரிஞ்சு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. Philosophers loved to dash on the nature of existence, often debating for hours on end. அதாவது philosophers பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸை பற்றி என்ன பண்ண விரும்புவாங்க, ஆஃபன் எப்போ பார்த்தாலும் அதை பற்றி டிபேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது முடிவில்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா மணிக்கணக்காக அதை பற்றி டிபேட் பண்ணுவாங்கன்றாங்க. இப்போ philosophers loved to simplify on சொல்கிறாங்க. சிம்பிளிஃபை ஆன் அப்படின்னா என்னப்பா, சுருக்கிறது அப்படின்ற மீனிங். ஐ நீட் டு சிம்பிளிஃபை திஸ் ஆர் தட் தான் யூஸ் பண்ணுவேன். சிம்பிளிஃபை எப்படி ஆன்ன்ற ப்ரப்போசிஷன் கூட ஃபர்ஸ்ட் போகும், அதுவே தப்பு. கரெக்டா, சிம்பிளிஃபைன்றது சுருக்கிறது. இப்போ சுருக்கிறது அப்படின்னா ஐ நீட் டு சிம்பிளிஃபை திஸ் சம், சிம்பிளிஃபை திஸ் ப்ராப்ளம். அப்போ சிம்பிளிஃபை டைரக்டாக எது கூட, ஆப்ஜெக்ட் கூட போயிடுது.
அந்த இடத்துல நான் எந்த ஒரு ப்ரப்போசிஷனை ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ இங்கே ஒன்லி ஒன் ஆப்ஷன் இஸ் லெஃப்ட், கன்வர்ஸ். கன்வர்ஸ் அப்படின்னா அதை பற்றி பேசுறது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, அதை பற்றி பேசுறது. ஸோ நேச்சர் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸை பற்றி ஃபிலாசபர் பேசுறதுக்கு விரும்புவாங்க, என்லெஸ்ஸாக அதை பற்றி டிபேட் பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ் ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். கொஞ்சம் புரிஞ்சு பார்த்து ஆன்சர் பண்ணுங்கப்பா. படிச்சு பார்த்து புரிஞ்சு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஈஸி தானே இது. A to Z பேங்கிங் இங்கிலீஷில் உங்களுக்கு எக்கச்சக்கமான vocabularies வீடியோஸ் இருக்குது. தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃபரில் தான் போயிட்டுருக்கு, எல்லாமே ஆஃபரில் தான் போயிட்டுருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. எலீட் பாஸும் ஆஃபரில் தான் இருக்குது, எல்லா கோர்சஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். After the dash sheets meticulously across the field, she felt a profound sense of hope for upcoming harvest. ரொம்ப ஈஸி, நீங்களே ஆன்சர் சொல்லிடுவீங்க. சோயிங் த சீடை விதைக்க தான் செய்வோம். விதைக்கிறதுன்றது சோயிங்கில் தான் கரெக்டாக வரும், மற்ற எதுவுமே கரெக்டாக இல்லை. இதனால நான் எல்லாத்துக்குமே மீனிங்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஸோ தட் அடுத்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக. ரீசால்வ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அந்த விஷயத்த அமர்த்துறது, சால்வ் பண்ணுறது, அதில் வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றது அப்படின்ற மீனிங். குவெல்லிங் அப்படின்னாலும் ஒரு எண்டுக்கு கொண்டு வர்றது, ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றது அப்படின்ற மீனிங். மிட்டிகேட் அப்படின்னா என்னப்பா, ஆல்ரெடி இது நிறைய டைம் பார்த்துருக்கோம். மிட்டிகேட் அப்படின்னா எஸ், மேக் லெஸ் சிவியர். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த government has bought new schemes to mitigate this issue. அப்போ அந்த இஷ்யூவை குறைக்கிறதுக்கு. பாசிஃபை அப்படின்னாலும் அப்படிதான், அதே தான், அமர்த்துறது, குறைக்கிறது அப்படின்ற மீனிங். இப்போ கோவத்தில் இருக்காங்கன்னா பாசிஃபை பண்ணுறது, கோவத்தில் இருக்கிறவங்கள கோவத்தை தணிக்கிறது அப்படின்ற மாதிரி மீனிங். ஓகே, அப்போ அஃப்கோர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சீட்ஸை விதைப்போம். ஸோ ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். அது ஒன்று தான் கரெக்டாக இருக்குது. To dash his argument, he included several case studies that demonstrated the effectiveness of new policy. To undermine. ஒவ்வொரு இதுக்கும் மீனிங் நான் சொல்லிட்டுமா? Undermine அப்படின்னா என்னது? Undermine அப்படின்னா எஸ், 2-3 மீனிங் சொல்லலாம். அண்டர்மைனா டிமினிஷ் பண்ணுறது, ஸ்பாயில் பண்ணிடுறது, லெசன் பண்ணுறது, அதோட எஃபெக்டிவ்னஸை கம்மி பண்ணுறது அப்படின்றத சொல்லலாம். அப்போ அவரோட ஆர்குமெண்ட்டில் எஃபெக்டிவ்னஸை கம்மி பண்ணுறதுக்காக அவர் எப்படி செவரல் கேஸ் ஸ்டடிஸ் கொண்டு வராருன்னா கரெக்டாக இருக்குமா? இல்லை, அதாவது அதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம நிறையா கேஸ் ஸ்டடிஸ் கொண்டு வருவோம். அப்போ இது தப்பு. பால்ஸ்டர் அப்படின்னா தான் அதை இன்னும் அதோட எஃபெக்டிவ்னஸை அதிகப்படுத்துறதுக்கு, சப்போர்ட் பண்ணுறதுக்கு. பால்ஸ்டர் அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறது இருக்குது. இப்போ சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் அதை பற்றி இதுன்னு சொல்லி ஆதாரங்கள்லாம் திரட்டிட்டு கொண்டு வருவாங்க. அப்போ அஃப்கோர்ஸ் அது மட்டும்தான் வீக்கெண்டோ நெகட்டிவான வார்த்தை, ரெடியூஸ் நெகட்டிவான டெப்ரிஷியேட்டட்னாலும் அதோட மதிப்பு குறையிறதுன்னு அர்த்தம். ஸோ அதுவும் தப்பு. ஸோ பால்ஸ்டர் வில் பி த ரைட் ஆன்சர், ஆப்ஷன் பி. ஒரே ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு போயிடாதீங்க. நம்ம இந்த மீனிங் மட்டும் எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றும் நான் சொல்லிடுறேன் திருப்பி. ஆப்பத்தி, டிஸ்ரிகார்ட் அண்ட் அன்கன்சர்ன் மூணுமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல, இன்டிஃபரன்ஸ் எல்லாமே லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட இருக்கிறது அப்படின்ற அர்த்தம். ஆன்டிசிபேஷன்னா மட்டும்தான் ஈகராக வெயிட் பண்ணுறது, அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அண்ட் அடுத்தது எவேட் அப்படின்னாலும், இக்னோர் அப்படின்னாலும், பைபாஸ்னாலும் அதை அவாய்ட் பண்ணிட்டு போகிறது அப்படின்னு அர்த்தம். கன்வர்ஸ்னா அதை பற்றி பேசுறது அப்படின்னு அர்த்தம். அண்ட் அடுத்தது ரிசால்வ் உங்களுக்கு தெரியும். அண்ட் குவெல்லிங், மிட்டிகேட்டிங் அண்ட் பாசிஃபைங். ஓகே, குவெல்லிங் அப்படின்னா ஒரு முடிவுக்கு கொண்டு வரது அப்படின்னு அர்த்தம். மிட்டிகேட்டிங்னா அதோட கம்மி பண்ணுறது, சீரியஸ்னஸை கம்மி பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். பாசிஃபைங் அப்படின்னா கோவத்தில் இருக்காங்க பண்ணுறாங்கன்னா அவங்களை அமைதிப்படுத்துறது அப்படின்னு அர்த்தம். சோயிங்னா விதைக்கிறது அப்படின்னு அர்த்தம். அண்டர்மைன் அப்படின்னா வீக்கன் பண்ணுறது, அதாவது ஸ்பாயில் பண்ணுறது, ரூயின் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். வீக்கன் இது தெரியும் உங்களுக்கு. டெப்ரிஷியேட்டட்னா அதோட மதிப்பு குறையிறதுன்னு அர்த்தம். பால்ஸ்டர்னா மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ திஸ் வில் பி த ரைட் ஆன்சர். தட்ஸ் இட். ஸோ ஹவ் வாஸ் த செஷன் கைஸ்? காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஆஃப்டர் த லைவ் காமெண்ட் பாக்ஸில் போடுங்க செஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. லைக், ஒரு செஷனுக்கு லைக்கை போட்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக செஷன்ஸ் கொண்டு வரேன். மோஸ்ட்லி ஒரு நாளைக்கு முன்னாடியே நான் செஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு போட்டுருவேன்.
அதனால நீங்கள் வந்துருங்க. ஸோ செஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ டாடா பை, see you guys.